வணக்கம். இது லேர்ன் தமிழ் சேனல். இன்றைக்கு இந்த காணொளியில் தமிழில் எழுதுகிறப்ப பிழை ஏற்படுது இல்லையா, அந்த பிழையை எப்படி நீக்கலாம் அப்படிங்கிறத இந்த காணொளியில் சொல்ல போகிறேன். அதாவது அந்த பிழையை நீக்கிறதுக்கு ஒரு சிறிதளவாவது இந்த காணொளி உதவியாக இருக்கும். இப்போ மைங்கொலி பிழையில் 2 சுழினா 3 சுழினா எழுதுவாங்க இல்லையா, அதாவது 3 சுழினா வர இடத்துல 2 சுழினா, 2 சுழினா வர இடத்துல 3 சுழினா வருவாங்க. இந்த பிழையை எப்படி நீக்கலாம் அப்படின்னா, இப்போ சுண்டல்னு ஒரு வேர்டு இருக்குது வச்சுக்கோங்க. அந்த சுண்டல் அப்படின்னா இன்னு, அந்த இன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கும் அடுத்ததாக டா சவுண்டு வருது, சுண்டல். இப்போ டா சவுண்டு வந்தாலே 3 சுழி இன்னு தான். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இது எப்பொழுதும் ஒரு சொல்லுக்கு டாவுக்கு பக்கத்தில் இந்த 3 சுழி இன்னு வரதால் அதை டன்னகரம் நா, டன்னகரம் இன்னு, டன்னகரம் நா, டன்னகரம் நீ இப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா அது ரெண்டும் நட்பு எழுத்தா ஒரு சொல்லில் எப்பொழுதும் பக்கத்துலேயே தான் இருக்கும். அதே மாதிரி தான் கொண்டாட்டம், அதில் இன்னுக்கு பக்கத்தில் டா வருது. அப்போ 3 சுழின்னு தான் எழுதணும். அந்த டா சவுண்டு அடுத்ததாக வந்தாலே அதுக்கு முன்னாடி வர எழுத்து 3 சுழின்னா தான் வரும். மேக்ஸிமம் அப்படி தான் வரும். அதே மாதிரி வண்டி, அதுலேயும் பாருங்கள், டீக்கு முன்னாடி 3 சுழின்னு. கண்ணாடிலையும் அப்படி தான், டீக்கு முன்னாடி நான் 3 சுழினா. கண்டம், பண்டிகை, பண்டம், கண்டு, ஆண்டு, வண்டு, தண்டு, தண்டனை, இதை மட்டும் சொல்லி கொடுங்க. அதாவது டா சவுண்டு இன்னும் டா சவுண்டு வந்தாலே 3 சுழின்னு தான் அப்படின்னு சொல்லி கொடுங்க. அது டன்னகரம் நான் சொல்லி கொடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு பிழையை நீக்கிறதுக்கு இந்த காணொலி கொஞ்சம் இதே பாருங்கள். தண்டனையில் டாவுக்கு அடுத்ததாக தான் 2 சுழி நை வருது. அப்போ முன்னாடி வரும்பொழுது டாவுக்கு முன்னாடியாக இருந்தால் 3 சுழின்னு, அதாவது டாவுக்கு அடுத்ததாக வரும்பொழுது அங்கே 2 சுழி நான் வரும் அப்படிங்கிறதும் ஒரு இதுவாக இருக்கலாம். அதாவது தமிழ் புரிஞ்சுக்கிட்டால் தமிழை மாதிரி எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே ஈஸியாக இருக்க முடியாது. இந்த பிழையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம நீக்கலாம். இப்போ தண்டனை அப்படி தான், டாவுக்கு அடுத்ததாக வந்ததுன்னா அந்த 2 சுழி நை வரலாம். இதுவே முன்னாடியாக இருந்துச்சுன்னா அந்த டா வரிசையில் வர எழுத்துக்கு முன்னாடியாக இருந்தால் 3 சுழின்னு தான் வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு குழந்தைங்களுக்கு சொல்லி பிழை இல்லாமல் எழுத பழகுங்க. தேங்க்யூ.